கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 7:19, ரோமன் 7:19. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். இப்போ பவுல் தன்னுடைய ஒப்புக்கொள்ளுதல் இல்லை தன்னுடைய பாவ அறிக்கையை சொல்லக்கூடிய தன்னுடைய விசுவாச அறிக்கை என்று சொல்லக்கூடிய அறிக்கையில் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆவிக்குரிய போராட்டத்தை இன்னும் அதிகமாக எடுத்து காட்டுறாரு. என்ன, ஐயா என்கிட்ட நன்மை செய்யணுங்கிற ஒரு விருப்பம் இருக்குது, ஆனால் நான் என்ன செஞ்சு முடிக்கிறேன், நான் பொல்லாததை தான் செஞ்சு முடிக்கிறேன், தீமையை தான் செஞ்சு முடிக்கிறேன். இப்போ இந்த வசனம் நமக்கு எதை காட்டுதுன்னா, ஒரு மனிதனுடைய நோக்கத்தையும் அவன் செய்து முடிக்க காரியத்தையும், இன்டென்ஷன் அண்ட் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு நிலையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் இதுதான். என்ன, பவுல் என்னங்க சொல்கிறாரு, நான் தேவனுடைய பிரமாணத்திற்கு ஒத்துக்கொண்டு தேவனுடைய பிரமாணத்திற்கு ஏற்றாற் போல வாழ்ந்து நான் நன்மையை செய்யணுங்கிறத விருப்புகிறேன். இதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. ஆனால் அவர் என்ன பார்க்குறாரு, அவர் அந்த விருப்பத்தை தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாதபடிக்கு தன்னுடைய மாம்சத்தில் ஒரு பலவீனம் இருக்கிறத பார்க்குறார். எப்பொழுதுமே நான் தேவனுடைய சித்தம் செய்யணும், தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழணும், நான் நன்மையை தான் செய்யணும், நன்மையான காரியத்தை தான் செய்யணுங்கிற ஒரு விருப்பம் எனக்குள்ளே எப்போவுமே இருந்தாலும், அதை செய்யணும்னு விருப்பப்பட்டாலும், ஆனால் என்ன பண்ண முடியல, என்னால் தொடர்ந்து அப்படி வாழ முடியல. காரணம், எனக்கு என்ன வெளிப்பாடு வருது, என்னுடைய மாம்சத்தில் இருக்கிற ஒரு பலவீனம் வந்தாகிறது. அப்போ நான் என்ன பண்ணுற முடிஞ்சிடறேன், என்னுடைய நடக்கை எப்படி முடிஞ்சிருது, தீமை செய்யக்கூடியதான் போய் முடிஞ்சிருது. என்ன, என் மனசில் நான் ஒரு முடிவெடுத்து இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் என்ன பண்ணிடுறேன், மாம்சத்தில் அதை செஞ்சு முடிச்சிடுறேன். அப்போ இது என்னன்னா, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஒரு உண்மையான ஒரு அழுகை, ஒரு ஓலம் என்று சொல்லலாம். ஏன்னா நான் இன்னும் எனக்குள்ள வாசமாக இருக்கிற அந்த பாவத்தோட நான் போராடி கொண்டே இருக்கிறேன். அப்போ என்னன்னா, இங்கே பவுல் சொல்லும்போது ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி தேவனுடைய நியமத்தின்படி வாழ வேண்டும், தேவனுடைய விருப்பத்தின் வாழப்படி வாழ வேண்டும், தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழ வேண்டும் என்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அதற்கென்று வாழணும்னு இருந்தாலும், ஆனால் தொடர்ந்து அதை செய்ய முடியாதபடி அவர் என்ன பண்ணுறாரு, கலாத்தியர் 5:17 சொன்னது போல மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆவி பலமுள்ளதாக இருக்குது, ஆனால் மாம்ச பலவீனமாக இருக்கிறது. அப்போ எனக்குள்ள இந்த 2 பிரமாணங்களும் நடைபெறக்கூடிய காரியமாக இருக்கிறது என்பதை மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்லி கொடுக்கக்கூடிய காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தால் உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது. என்ன, என்னுடைய நோக்கம், என்னுடைய விருப்பம், என்னுடைய சித்தம், இது எல்லாம் என்ன, நான் தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழ வேண்டும், நான் தேவனுக்கென்று வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கை முழுவதும், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவுக்கென்று நான் அர்ப்பணித்து விட்டேன், கிறிஸ்துவுக்கென்றே வாழ வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு புதிதாக ரட்சிக்கப்பட்டவனுடைய எண்ணங்கள். இதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. அதை நான் எல்லாரையும் ஒத்துக்கிறேன். ஆனால் என்னன்னா, நம்ம எல்லாருமே, ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே அதை நாம் எப்பொழுதும் எல்லா நாட்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. காரணம் என்ன, நம்ம இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிறதுனால இந்த சரீரத்தில் இருக்கிற பாவம் என்ன பண்ணுகிறது, நாம் அதை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் செய்ய முடியாதபடி நம்மை இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துக்குள்ளே தள்ளுது. அப்போ முதலாவது நம்ம என்ன பண்ணணும், நமக்கு இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்குது என்பதை நம்ம மறைக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டெம்டேஷன் வர்றதில்லை, எனக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை வர்றதில்லை, இல்லை நான் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் கிடையாது. மாறாக என்ன பண்ணணும், இதை நம்ம ஏற்றுக்கொண்டாதான் இது நம்ம ஆவிக்குரிய முறையில் வளர்வதற்கான முதல் படி. ஏன்னா அப்படி வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே நான் இதன்படி வாழ்வதற்கு எனக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி நம்ம அந்த கிருபையை கொடுக்கக்கூடிய அந்த தேவனை நோக்கி பார்த்து அந்த தேவன்கிட்ட இருந்து அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதை மேற்கொள்ளக்கூடியவங்களாக வருவோம்.
அப்படி நம்ம மேற்கொண்டவங்களா வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இதே மாதிரி யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் போய் கொண்டு இருக்கிறாங்களோ, இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே போய் கொண்டிருக்க மக்களுக்கு நம்ம உதவி செய்யக்கூடிய மக்களாய் மாறுவோம். அப்போ நீங்கள் உங்களுடைய போராட்டத்தை மறைக்காதீங்க. அது உங்களுடைய கிருபையை நோக்கி செல்வதற்கு அது முதலாவது படியாக இருக்கட்டும். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. ஆமாம் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த போராட்டத்தை மறைக்காதபடி உம்மிடத்திலே வந்து கிருபை பெற்று மேற்கொள்ளக்கூடியவர்களாய் வர எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.